வணக்கம். 2 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் காயத்ரி. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். புதுச்சேரியில் பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்ட சிறுமியின் பிரேத பரிசோதனை அறிக்கை காவல்துறையிடம் ஒப்படைப்பு. மூடி சீல் வைக்கப்பட்ட கவரில் உள்ள அறிக்கை நீதிமன்றத்தில் மாலை சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக தகவல். மாநில அரசு நிர்வாகத்தை அமலாக்கத்துறை முடக்க நினைப்பதாக உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு குற்றச்சாட்டு. அங்கித் திவாரி லஞ்சம் வாங்கவில்லை என மனு தாக்கல் செய்யும் அமலாக்கத்துறை வசம் அவரை எப்படி ஒப்படைப்பது என்றும் கேள்வி. ஹேக் செய்யப்பட்ட தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறையின் முகநூல் பக்கம். விஜயின் மாஸ்டர் படம் தொடர்பான காட்சிகள் இடம்பெற்றுள்ள நிலையில் சைபர் கிரைமில் புகார். சென்னையில் தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலையுடன் சரத்குமார் சந்திப்பு. ஏற்கனவே கூட்டணி உறுதியான நிலையில் இருவரும் ஆலோசனை. தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான விவரங்களை நாளை மாலைக்குள் தேர்தல் ஆணையத்தில் தாக்கல் செய்ய எஸ்பிஐ வங்கிக்கு உச்சநீதிமன்றம் ஆணை. ஜூன் 30 வரை அவகாசம் கேட்ட எஸ்பிஐயின் மனு தள்ளுபடி. சிலிண்டர் விலையை 500 ரூபாய் உயர்த்திவிட்டு 100 ரூபாய் குறைப்பது அப்பட்டமான மோசடி என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சாடல். மக்களை ஏமாற்ற முடியாது என்றும் திட்டவட்டம். தேர்தல் வருதுன்னு சிலிண்டர் விலையை குறைச்ச மாதிரி அறிவிக்கிறார் பிரதமர். 10 ஆண்டுகளா 500 ரூபாய்க்கு மேல உயர்த்திட்டு இப்போ 100 ரூபாய் மட்டும் குறைக்குது. அப்பட்டமான மோசடி வேலை இல்லையா இது? இதை விட மக்களை ஏமாத்துற செயல் இருக்க முடியுமா? புதிய தேர்தல் ஆணைய சட்டப்படி தேர்தல் ஆணையர்களை நியமிக்க தடை கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல். சார்பில்லா தேர்தல் ஆணையர்களை உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி நியமிக்க உத்தரவிட வேண்டும் என்றும் கோரிக்கை. தலைமை தேர்தல் ஆணையர் மட்டுமே கூட தேதியை அறிவித்து தேர்தலை நடத்த முடியும். அருண் கோயல் ராஜினாமா செய்த நிலையில் முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் டி.எஸ். கிருஷ்ணமூர்த்தி நியூஸ் 18க்கு பேட்டி. வரும் 15, 16 மற்றும் 18ஆம் தேதிகளில் பிரதமர் மோடி தமிழ்நாட்டில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தகவல். கோவையில் 18ஆம் தேதி பிரம்மாண்ட சாலை பேரணியிலும் பங்கேற்க வாய்ப்பு. அதிமுக தலைமை அலுவலகத்தில் 2ஆம் நாளாக வேட்பாளர்கள் நேர்காணல். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான குழுவினர் வேட்பாளர் விவரங்களை கேட்டறிகின்றனர். 111 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் புதுக்கோட்டை மாவட்ட எல்லையான மீமிசலில் இறால் பண்ணையில் இருந்து பறிமுதல். போதைப்பொருள் புழக்கம் கட்டுக்கடங்காத நிலைக்கு சென்றுவிட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. தமிழகம் முழுவதும் கூட்டுறவு வங்கி பணியாளர்கள் ஆர்ப்பாட்டம். 6 மணிக்கு மேல் பணியாற்ற வற்புறுத்தக்கூடாது என்பன உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தல். சென்னையில் வள்ளுவர் கோட்டத்திலிருந்து அண்ணா மேம்பாலம் சேத்துப்பட்டு செல்லும் சாலைகள் ஒரு வழி பாதையாக மாற்றம். மெட்ரோ ரயில் பணி காரணமாக போக்குவரத்து போலீசார் நடவடிக்கை. சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் சுவாமிக்கு தீபாராதனை காட்டும் போது தீப்பிடித்து விபத்து. காயமடைந்த 2 அர்ச்சகர்கள் மருத்துவமனையில் அனுமதி. சென்னை திருவேற்காடு அருகே சாலையை கடந்தவர் மீது மோதிய பைக். பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதி. தஞ்சாவூர் மேல அலங்கத்தில் இருசக்கர வாகனத்தை பார்க்கிங் செய்வது தொடர்பாக தகராறு. கூலி தொழிலாளி கத்தியால் குத்திக் கொலை.
சிறந்த இயக்குனருக்கான ஆஸ்கர் விருது வென்றார் கிறிஸ்டோபர் நோலன். This is the first Oscar win and 8th nomination for Christopher Nolan. He received his first nomination. சிறந்த படம், சிறந்த இசை, ஒளிப்பதிவு உள்ளிட்ட 7 பிரிவுகளில் ஓப்பன்ஹைமர் படத்திற்கு ஆஸ்கர் விருது. Could deny it, but I have been dreaming about this moment for so long, but it seemed so unlikely that it... ஓப்பன்ஹைமர் நாயகன் சிலியன் மர்ஃபி, புவர் திங்ஸ் நாயகி எம்மா ஸ்டோனுக்கு ஆஸ்கர் விருது. Oscar goes to Emma Stone. சிறந்த பாடலுக்கான விருதை தட்டிச் சென்ற பாபி படத்தின் வாட் வாஸ் ஐ மேட் ஃபார் பாடல். அரசியல் கட்சிகளுக்கு திரட்டப்பட்ட தேர்தல் பத்திர விவரங்களை நாளை மாலைக்குள் தாக்கல் செய்ய வேண்டும் என்று SBI வங்கிக்கு உச்சநீதிமன்றம் கெடு விதித்துள்ளது. தேர்தல் பத்திரங்கள் மூலம் அரசியல் கட்சிகள் நன்கொடை பெறும் முறையை கடந்த மாதம் ரத்து செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. அதோடு எந்தெந்த கட்சிகள் தேர்தல் பத்திரங்கள் மூலம் எவ்வளவு நிதி பெற்றுள்ளன என்ற விவரங்களை மார்ச் 6ஆம் தேதிக்குள் தாக்கல் செய்யும்படி SBI வங்கிக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்த நிலையில் கூடுதல் அவகாசம் கேட்டு SBI வங்கி மனு தாக்கல் செய்தது. வழக்கு தலைமை நீதிபதி DY சந்திரசூட் தலைமையிலான அரசியல் சாசன அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது நாடு முழுவதும் உள்ள கிளை வங்கிகள் மூலம் பெறப்பட்ட தேர்தல் பத்திரங்களை சேகரித்து சரிபார்க்க உள்ளதாகவும் இதற்காக ஜூன் 30ஆம் தேதி வரை அவகாசம் வழங்க வேண்டும் என்றும் SBI வங்கி தரப்பில் முறையிடப்பட்டது. இதனை கேட்ட நீதிபதிகள் சேகரித்த தேர்தல் பத்திரங்கள் குறித்த தகவல்களை தான் கேட்பதாகவும் அதை சரிபார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் கருத்து தெரிவித்தனர். எளிமையான உத்தரவை பின்பற்ற கால அவகாசம் கோருவதை எந்த வகையிலும் ஏற்க முடியாது என்றும் கடந்த 26 நாட்களாக என்ன நடவடிக்கை எடுத்துள்ளீர்கள் என்றும் நீதிபதிகள் சரமாரியாக கேள்வி எழுப்பினர். ஆனால் தேர்தல் பத்திரங்கள் குறித்த ஆவணங்களை தவறாக இணைத்து நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தால் நன்கொடையாளர்கள் வங்கி மீது புகார் அளிக்க வாய்ப்பிருப்பதாகவும் 3 வாரங்கள் மட்டும் அவகாசம் வழங்க வேண்டும் என்றும் SBI வங்கி தரப்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டன. இதனை ஏற்க மறுத்த நீதிபதிகள் தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான விவரங்களை நாளை மாலைக்குள் வெளியிட SBI வங்கிக்கு அதிரடி உத்தரவிட்டனர். தேர்தல் பத்திர விவரங்களை SBI வழங்கியவுடன் அதை மார்ச் 15ஆம் தேதி மாலை 5 மணிக்குள் தேர்தல் ஆணையம் அதன் இணையதளத்தில் வெளியிட வேண்டும் என்றும் உத்தரவிட்டனர். மேலும் மார்ச் 12ஆம் தேதிக்குள் தேர்தல் பத்திர விவரங்களை தேர்தல் ஆணையத்திடம் தாக்கல் செய்யாவிட்டால் SBI வங்கி தலைவர் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடுக்கப்படும் என்றும் நீதிமன்றம் எச்சரித்துள்ளது. மக்களவைத் தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிடுவதற்கு விருப்ப மனு அளித்தவர்களிடம் 2ஆம் நாளாக நேர்காணல் நடைபெற்று வருகிறது. மக்களவைத் தேர்தல் தேதி விரைவில் அறிவிக்கப்பட உள்ள நிலையில் கூட்டணி அமைப்பது, வேட்பாளர்களை தேர்வு செய்வதில் அதிமுக தீவிரம் காட்டி வருகிறது. அதன்படி கடந்த மாதம் 21ஆம் தேதி முதல் மார்ச் 6ஆம் தேதி வரை அதிமுக சார்பில் போட்டியிடுவதற்கு விருப்ப மனு அளிக்கப்பட்டது. இதில் சுமார் 2450 பேர் விருப்ப மனு அளித்துள்ள நிலையில் நேற்று 20 தொகுதிகளுக்கான நேர்காணல் நடைபெற்றது. இந்நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான குழுவினர் 2ஆம் நாளாக இன்றும் நேர்காணல் நடத்தி வருகின்றனர். பொள்ளாச்சி, திண்டுக்கல், கரூர், திருச்சி, பெரம்பலூர், கடலூர், சிதம்பரம், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர் ஆகிய தொகுதிகளுக்கு இன்று காலை நேர்காணல் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து மதியம் 2 மணி முதல் சிவகங்கை, மதுரை, தேனி, விருதுநகர், ராமநாதபுரம், தூத்துக்குடி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, புதுச்சேரி தொகுதிகளுக்கு நேர்காணல் நடைபெற்று வருகிறது. தேர்தல் நடைமுறை முடிவுகள் 3 பேர் தலைமையில் எடுக்கப்பட்டால் நம்பகத்தன்மை அதிகமாக இருக்கும் என முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் TS கிருஷ்ணமூர்த்தி தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர் இதனை தெரிவித்தார். ஒற்றை தலைமையில இந்த தேர்தல் நடைமுறைகள் சார்ந்த முடிவுகள் எடுப்பது சரியாக இருக்குமா அல்லது மூவருடைய முடிவு என்பதுதான் சரியாக இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, இந்த நான் சொன்னபடி
3 பேர் நியமனம் இருந்தால் நிச்சயமாக அதனுடைய நம்பகத்தன்மை அதிகமாக இருக்கும். ஆனால் சட்டத்தில் ஒரு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், தலைமை தேர்தல் ஆணையர் இதை அனௌன்ஸ் பண்ண முடியும், தேர்தலை நடத்த முடியும். சட்டப்படி 3 பேர் இருந்தால் நல்லது, அது நம்பகத்தன்மையை அதிகரிக்கும் என்று சொல்வேன். கான்சுலேட்டிவ் ப்ராசஸ் மூலமாக இப்போ இருக்கிற சிச்சுவேஷனை வந்து ஈஸியா கடந்துட முடிகிற ஒரு சூழலை உருவாக்கும் நினைக்கிறீங்களா? அதான் சொன்னபடி சட்டத்தில் ஒன்றும் பாதிப்பு ஏற்படாது, தேர்தல் நிச்சயமாக நடத்த முடியும். இது 3 பேர்கள் இருந்தால் நிச்சயமாக அதனுடைய நம்பகத்தன்மை அதிகமாகும். அதனால ஒரு சிக்கலும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. தேர்தல் நன்றாகவே நடந்து முடியும் என்று நினைக்கிறேன். அனுமன் சிலையை நகற்றி வைத்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஸ்ரீரங்கம் கோயிலுக்குள் திருமால் அடியார்கள் குழாம் சார்பில் ஜால்ரா அடித்து போராட்டம் நடைபெற்றது. ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலில் கொடிமரம் முன்பு 3000 ஆண்டுகளாக உள்ள அனுமன் சிலையை இடமாற்றி வைத்ததாக கூறப்படுகிறது. அந்த சிலையை பழைய நிலைக்கு மாற்றக் கோரியும் மூலவர் ரங்கநாதர் சிலை பாதத்தை சீரமைக்க கோரியும் ஸ்ரீ ராமானுஜ திருமால் அடியார்கள் குழாம் சார்பில் போராட்டம் நடைபெற்று வருகிறது. திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்துள்ள 300க்கும் மேற்பட்டோர் கோயிலுக்குள் அமர்ந்து ஜால்ரா அடித்தபடி ஹனுமன் பக்தி பாடல்களை பாடியவாறே போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர்.